ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் வச்சு கோபி சில்லி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ம் இப்போ ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றிடணும். இது மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைடில் வச்சிடணும். இதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர், கார்ன்ஃப்ளவர், சனா ஃப்ளவர், sesame seeds, ginger garlic paste, salt, and 3 types of sauces, and onion, capsicum, green chili, garlic, ginger, curry leaves. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஹாட் வாட்டரில் இருக்கிற இந்த கோபியை எடுத்து ட்ரைன் பண்ணிக்கணும் தனியாக. ஃபஸ்ட்டு கோபியை டீப் ஃப்ரை பண்ணதுக்காக மேரினேட் பண்ணிடலாம். தேவையான பொருள்னா போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். இது என்னது? சனா ஃப்ளவர் போட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட் தேவையான அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சைடில் வச்சிடணும். வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துச்சு. கோபி போடணும். இது வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். முறுமுறுன்னு பொரிஞ்சு வரணும். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயில் ட்ரைன் பண்ணிக்கலாம். எப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ஆயில் ட்ரை ஆகணும்னா இது வந்து சில்லி கோபி பண்ண போகிறோம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். வந்து பூண்டு போட்டுக்கணும். நல்லா வதக்கி இது ஃபுல்லாக வச்சு இஞ்சியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு கிரீன் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி நல்லா வதங்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினோன்னா கேப்சிகம் ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். கேப்சிகம் ஆனியன் வந்து ரொம்ப வந்து வதங்கக்கூடாது. ஜஸ்ட் சாட்டே பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து இதுலேயே
தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு வெனிகர், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணணும். நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ கோபி எடுத்து கொட்டிடணும். நல்லா கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டு இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு கிடைக்கல, அதனால நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கலந்து விட்டு பிளேட்டிங் பண்ணிங்கன்னா நம்மளோட கோபி மஞ்சூரியன் அண்ட் சில்லி கோபி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், கோபி மஞ்சூரியா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.